அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, அத்தாபூத் எனும் பேழை அப்படிங்கிற புத்தகமானது இதுவரைக்கும் 4 பாகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த 4 பாகங்களிலும் ஏராளமான விஷயங்கள் ஏகப்பட்ட தலைப்புகளோடு குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தில் அப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது இடம்பெற்றுள்ள தலைப்புகள் என்ன, அதில் இடம்பெற்றுள்ள மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த தமிழ் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இன்று முதலாவதாக அத்தாபூத் என்னும் பேழை பாகம் 1 முதல் பாகத்தில் முதல் தலைப்பில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை குறித்து பார்க்கலாம். அதில் குரான் ஒளியில் மரபியல் மற்றும் உளவியல் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் முதல் தலைப்பாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் அப்படின்னு தன் திருமறையில் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பழுகி பெருக வச்சிருக்கிறான். இன்றைய நேரத்தில் இப்போதைய சூழ்நிலையில் இந்த பூமியில் 700 கோடிக்கும் மேலே மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 700 கோடி மனிதர்களின் மொழிகள் வெவ்வேறாக இருக்குது. ஊர்கள், நாடுகள், அவங்களுடைய அடையாளங்கள், குணங்கள், தோற்றங்கள் எல்லாமே வேறு வேறாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வெவ்வேறாக இருந்தாலும் அவங்கள 4 இனங்களுக்குள் நம்ம அடக்கிடலாம். 4 இனங்களை சேர்ந்த மனிதர்கள் தான் இப்போ 700 கோடி மக்களை பழுகி பெருகி பல்வேறு இடங்களில் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறாங்க, பரவி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அந்த 4 இனங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது அரபி இனம், 2வது பனு இஸ்ராயில், 3வது ரோமர்கள், 4வது யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர். இதுதான் இந்த 4 இனமாகும். இந்த 4 இனங்களைச் சேர்ந்த மனிதர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளாக இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ 700 கோடிக்கும் அதிகமான மனிதர்களாக பிரிஞ்சு பரவி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த இனங்களை எப்படி நம்ம அடையாளம் காண்றது, ஒவ்வொரு இனங்களுக்கும் இருக்கக்கூடிய குணங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன, அவங்களுடைய பூர்வீகம் யார் என்ன, அவங்களுடைய மூதாதையர்கள் யார், இது பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.